எனக்கு இந்த சிகிச்சை தேவையில்லை. ஒரு சிப்பாய்க்கு மிகப்பெரிய மருந்து அவனுடைய வெற்றி மட்டும்தான். மீண்டும் மீண்டும் இளவரசரின் நினைவு ஏன் வந்து கொண்டிருக்கிறது? நான் எதற்காக அவரை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை இப்படி இருக்குமா? நான் தான் தவறாக புரிந்து கொண்டேனா? உன்னை பற்றியோ ஷேத்தான்புராவின் நடன மங்கைகளை பற்றியோ இளவரசருக்கு எந்த கவலையும் இல்லை. இது அவருடைய கட்டளை. நான் ஒன்றும் செய்ய இயலாது. இல்லை, அவர் நல்லவராக இருந்தால் இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்காது. அவருக்கு எத்தனை முகங்கள் இருக்கிறது! ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கிறார். நான் ஒப்புக்கொள்கிறேன். சிறுவயதில் உன்னை தவறாகத்தான் புரிந்து கொண்டேன். ஆனால் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றோ அழிக்க வேண்டும் என்றோ நான் நினைத்ததில்லை. எனக்கு புரியவே இல்லை. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? பொறுப்பான இரக்கமுள்ள இளவரசரா, இல்லை ஈவரக்கமற்ற ஆட்டி படைக்கும் இளவரசரா? இளவரசி அனார்களிடம் நீங்கள் ஏன் அனைத்து உண்மையும் கூற மறுக்கின்றீர்கள்? அவருடைய தவறான எண்ணத்தை தாங்கள் போக்க வேண்டாமா? குத்துப், நான் ஒரு தடவை முயற்சி செய்தேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தன் தந்தை இறந்ததற்கு காரணம் நான் தான் என்று அனார்கை நினைத்துக் கொண்டிருக்கிறாள். தாங்கள் ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? பாவம், அவருக்கு அந்த விஷயமே தெரியாது. அவருடைய தந்தையை பொதுமக்கள் கல்லல் அடித்துக் கொள்ள நினைத்த போது அவருக்கு உதவி செய்து காப்பாற்றியதே தாங்கள் தானே? அனைவரும் செல்லுங்கள். இதற்கு மேல் இவரை யாரேனும் தாக்கினால் அவர்களை கைது செய்து விடுவோம். யாக்குதா, நான் அவசரப்பட்ட இளவரசரை தவறாக புரிந்து கொண்டேன். சலாம் ராஜமாதா அவர்களே. ஓ, என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆமாம் சலீம், இப்படி அருகில் வந்து அமர. இதெல்லாம் எதற்காக? மகன் நாட்டிற்காக பெரிய விஷயங்கள் செய்யும் பொழுது அவனுடைய தாய் தந்தையருக்கு அது கர்வமாக இருக்கும். எனக்கு பெருமையாக இருக்கிறது சலீம். நான் கண்ட கனவையெல்லாம் நீ நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றாய் சலீம். எது என் கடமையோ அதைத்தான் நான் செய்தேன். அதோடு தாங்களும் சாமானிய மக்கள் நடுவில் சாமானியராக மாறி அவர்களுக்கு உதவி செய்தீர்கள். அதோடு நானும் ஒரு சிப்பாயாக மாறி என் கடமைகளை மட்டும்தான் செய்தேன். ஜனங்களுக்காக தாங்கள் சேவை செய்து இறுதியில் தங்கள் உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது. அதை நினைத்து நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஷேன்ஷா போன்ற ஒரு கணவர் இருக்கும் பொழுது, உன்னை போன்ற அன்பான மகன் இருக்கும் பொழுது இந்த தாய்க்கு ஏதாவது ஆகுமா? உண்மையிலேயே மான்பாய் பாக்கியசாலிதான். நீ அவளுக்கு கணவனாக கிடைக்கப் போகின்றாய். இப்பொழுது அனைத்தும் இயல்பாகிவிட்டது சலீம். நான் விரைவாக உன் திருமணத்தை பற்றி ஷேன்ஷாவிடம் பேசுகிறேன். நான் செல்கிறேன் ராஜமாதா அவர்களே. எனக்கு விடை தாருங்கள். அப்படி என்ன அவசரம்? சிறிது நேரம் இரு. இன்று உன் கையால் கண்ணனுக்கு நீ ஆரத்தி எடுக்க வேண்டும். விழாவிற்கு அனைத்தும் தயாராகிவிட்டதா ஜோதா? நீங்கள் கவலைப்படாதீர்கள் அத்தை. அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன். ஜோதாமிஜான், நான் விரைவாக மறைந்து கொள்ள வேண்டும். ஏன்? யாருக்காக நீங்கள் மறைய வேண்டும்? ஆரம்பானோ மறுபடியும் குறும்பு செய்து விட்டாயா? ஐயோ அம்மிஜான், நான் இந்த சம்மாவிற்காக தான் மறைந்து கொள்கிறேன். எப்போதும் எதையாவது உளறிக்கொண்டே இருக்கிறாள். அட, தவறான பேச்சு ஆரம்பானோ. பெரியவர்களை எப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆரம்பானோ, எங்க செல்கிறாய்? ஆரம்பானோ, அட, சலாம் மகாராணி, சலாம் ராஜமாதா அவர்களே. ஆரம்பானோ, இந்த ஆரம்பானோ இங்கே தாங்கள் பார்த்தீர்களா? அவள் இங்கு இல்லையே. நானும் அதைத்தான் கூறினேன். அவள் இங்கு இல்லை. எங்கு சென்றாள்? இல்லை, நான் கூறுவது ஆரம்பானு இங்கு இல்லை என்று. நானா? புதியவளா? இல்லை இல்லை, கடந்த ஒரு மாதமாக இங்குதான் இருக்கிறேன். இங்கேதான் இருக்கிறேன். இப்பொழுது புரிகிறது ஆரம்பானு ஏன் மறைந்து கொண்டாள் என்று.
வெளியே வா. ம். அவர் எங்கு செல்கிறார்? அதையெல்லாம் விடுங்கள் ஷெஹன்ஷா. நாளை விழாவில் நீங்கள் அணிந்து கொள்வதற்காக புது உடையை நான் தயாரித்துள்ளேன். உங்கள் அறைக்கு அதை அனுப்பிவிட்டேன். நாளை அதைத்தான் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். நன்றி. ஹொசர் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஷாஹி ஈரானின் தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கும் ஏற்பாடை செய்து விட்டோம். இது மிகவும் நல்ல செய்தி. அவர்கள் முக்கியமானவர்கள். அவர்களை நானே வரவேற்கிறேன். அத்தை அவர்களே, இந்த ஷாஹிரான் யார்? அவர்களின் தூதுவர்களை வரவேற்க ஷெஹன்ஷாவே செல்கிறார். அவர் ஹுமாயூன் பாட்ஷாவின் நண்பர் ஆவார். அது மிகவும் மோசமான காலம். ஹுமாயூன் அவர்களுடைய சகோதரன் காம்ரானும் அஸ்கரினும் அவரை கொல்ல நினைத்தார்கள். அப்பொழுது ஈரான் நிறைய உதவிகள் செய்தார். பிறகு குல்பதன் பேகம் அஜுக்கு சென்றபோது ஈரான் தான் அவருக்கும் உதவிகள் செய்தார். ஈரான் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். இஸ்லாமிய மக்களிடம் அவருக்கு வரவேற்பு அதிகம். என்னுடைய ஒவ்வொரு அசைவும் தவறாகிவிட்டது. சலீம் இந்த யுத்தத்தில் தோற்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவன் வெற்றி பெற்று ஷெஹன்ஷாவின் மனதில் இடம் பிடித்து விட்டான். நேரம் நமக்கு எதிராக செயல்படுகிறது என்றால் நாமும் அந்நேரத்தோடு ஒத்து போக வேண்டும் ஹைதர். கால நேரம் பார்த்து கொண்டிருந்தால் நாம் அதற்கே அடிமையாக வாழ வேண்டியிருக்கும். நேரத்திற்கு எதிராக நீ வேலை செய்தால் நீ காணாமல் போய்விடுவாய், உன் தந்தையைப் போல். இதோ பார், நேரம் சலீமையும் அவர் தந்தையையும் இணைத்து வைக்கிறதென்றால் அதை அப்படியே விட்டுவிடு, நடக்கட்டும். ஆனால் அவர்கள் இருவரின் சிந்தனையும் ஒன்றாக இல்லை அல்லவா? சிந்தனை ஒன்றாக இல்லாத போது அந்த உறவை பிரிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? காற்று எதிர் திசையில் வீசிக்கொண்டிருக்கிறது. சற்று பொறுமையாக காத்திரு. காத்திரு, காத்திரு, காத்திரு. இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? இனியும் என்னால் காத்திருக்க இயலாது. என் தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்கியே தீருவேன். எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஷாஹீராவின் வலது கையாக இருக்கும் உங்களை நான் ஆக்ராவிற்கு வரவேற்கிறேன். உங்கள் பயணத்தில் பிரச்சனை எதுவும் இல்லையே? நிச்சயம் இல்லை. ஷாஹீரான் உங்களுக்கு புனித தித்தத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். மிக்க நன்றி. இதை மகாராணியாரிடம் கொடுத்து விடுங்கள். சித்தம் ஷெஹன்ஷா. அனைவருக்காகவும் சர்பத்தை கொண்டு வர சொல்லுங்கள். இல்லை ஷெஹன்ஷா, இது நமாஸ் செய்ய வேண்டிய நேரம். நாங்கள் மசூதிக்கு சென்று நமாஸ் செய்ய போகிறோம். அதன் பிறகு சாப்பிடுவோம். நீங்கள் வந்த இந்த நேரம் மிகவும் நல்ல நேரம். அதாவது இன்று மாலை ஒரு மிகப்பெரிய விழா நடக்கப் போகிறது. நான் எதிர்பார்ப்பது நீங்கள் அனைவரும் அதில் நிச்சயம் பங்கேற்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் விழாவில் கலந்து கொள்கின்றோம். ஃபசில் அவர்களே, இவர்களுக்கு தேவையானதை தாங்கள் தான் செய்து கொடுக்க வேண்டும். நிச்சயமாக ஷெஹன்ஷா. இவர்களை கவனிப்பதில் எந்த குறைபாடும் நேர்ந்து விடாது. இவர்கள் ஷாஹி ஈரான் அவர்களின் சஃபீர்கள். இவர்களை ராஜ மரியாதையோடு மசூதிக்கு அழைத்துச் செல்லுங்கள். நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். விழா நடக்கும்போது நாம் சந்திக்கலாம். ஷேக்ரிஷ் உல்லா விவான், ஷாஹி ஈரான் செய்தியை நீங்கள் ஏன் கூறவில்லை? இங்கு பாருங்கள் சகோதரரே, இது மிகவும் நுட்பமான விஷயம். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நடக்கப் போகும் இந்த மகிழ்ச்சியான விழாவினை நான் கெடுக்க விரும்பவில்லை. விழா முடிந்த பிறகு ஷாஹிந்துவிடம் இந்த விஷயத்தை பற்றி நிதானமாக பேசலாம். இன்றைய இந்த விழா ஷெஹன்ஷாவுக்காகவோ இளவரசருக்காகவோ இல்லை பேகங்களுக்காகவோ இல்லை. இன்று நடக்கும் இந்த விழா முகலாய ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்காகத்தான். அதனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அனைவரும் இதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். விழா ஆரம்பமாகட்டும்.
நான் எப்பொழுதெல்லாம் அனார்கலியை பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அவளுக்கு இந்த நிலைமை ஏற்படுவதற்கு நான் தான் காரணம் என்று தோன்றுகிறது. ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? சில நேரங்களில் விதியை மீறி ஷெஹன்ஷாவால் கூட எதுவும் செய்ய முடியாதல்லவா? இதுவரை நடந்ததில் உங்கள் தவறு என்று எதுவும் இல்லை. அது விதியின் காரணம். மிகவும் பிரமாதம். சுபானல்லாஹ். அனார்கலிக்கு தங்க நாணயங்களை பரிசாக அளியுங்கள். நன்றி. உங்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஷெஹன்ஷா அவர்கள் தங்களிடம் ஒரு விஷயத்தை கூறப்போகிறார். அப்படி என்ன செய்து கூறப்போகிறார்கள்? எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஜோதா பேகம் தங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை, எனக்கும் தெரியாது. முதல் முறையாக ஷெஹன்ஷா என்னிடம் ஒரு விஷயத்தை மறைத்திருக்கிறார். ஆனால் எனக்கு தெரியும் ஷெஹன்ஷாவின் மனதில் என்ன இருக்கிறது என்று. இப்போது நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறேன். சாம்ராஜ்யத்தின் கொடியும் புகழும் வானுயர பறக்கட்டும். இந்த விழாவிற்கு ஷாஹிர் ஈரானின் சஃபீர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நான் ஷாஹி ஈரான் அவர்களின் ஷஃபீர்களின் முன்னால் இந்த செய்தியை கூறுகிறேன். இன்று இந்த விழாவின் மிக சிறப்பம்சம் என்னவென்றால், ஷாஹி ஈரான் ஷஃபீர்கள் நமது விருந்தாளியாக இங்கே வந்துள்ளார்கள். அவர்களும் கூட யோசித்திருக்கலாம் நான் என்ன அறிவிக்கப் போகிறேன் என்று. இனி யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை. இன்று நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், நான் என் பேகங்களுக்கு சிறப்பான பதவிகளை அளிக்கப் போகிறேன். கடுமையான நேரங்களில் என் கூடவே இருந்து எனக்கும் சாம்ராஜ்யத்திற்கும் உதவி செய்திருக்கிறார்கள், சேவையும் செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் முன்பாக நான் சலிமா பேகத்தை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் சற்று இங்கே வாருங்கள். உங்கள் அனைவருக்கும் முறை கூற வேண்டும், சலிமா பேகம் அரண்மனையில் நான் இல்லாத நேரத்தில் முகலாய ராஜ்யத்தை பார்த்து கொண்டவர். அவர்களின் முயற்சியையும் அவர்களின் உழைப்பையும் பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அதனால் நான் சலிமா பேகம் அவர்களுக்கு குரேஃபேரா என்ற பதவியை அளிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்போது நான் அழைக்கப் போவது என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர். அவர் என் வாழ்க்கையில் என்னோடு அனைத்து நேரங்களிலும் இருந்தவர். என் சிறு வயது தோழி, என் முதல் பேகம், பாஷாயி பேகம் ருக்கையா சுல்தான். சற்று இங்கே வாருங்கள். நான் ருக்கையா பேகத்திற்கு தாஸ்தாரி பேகத்திற்கான கிரீடத்தை அளிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
ஜலால் ஆசை காட்டி என்னை இப்படி மோசம் செய்திருக்க கூடாது. இது எப்படி இருக்கிறது? இதை விசேஷமாக வரவழைத்தேன். உனக்கு பிடித்திருக்கிறதா? மாஷா அல்லாஹ், இது அழகாக இருக்கிறது. ஆனால் இது யாருக்கு? இப்போது ஜோதா பேகம், தாங்கள் சற்று இங்கே வாருங்கள். நான் கூறாமலேயே உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஜோதா பேகம் அவர்கள் உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் மக்களுக்காக அர்ப்பணித்தவர். அந்த மோசமான நிலைமையிலும் கூட மக்களோடு மக்களாக இருந்தவர்களுக்கு உதவி செய்த விதம் இருக்கிறதே, அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இந்துஸ்தான் முழுவதும் என் பெயரை பரப்பிவிட்டார். அதற்காக நான் ராஜமாதா அவர்களுக்கு மல்லிகா ஹிந்த் என்ற பதவியை அளிக்கிறேன். मलिकाए हिंद जिंदाबाद, मलिकाए हिंद जिंदाबाद। இப்போது ஒருவர் இன்னும் பாக்கி இருக்கிறார். நான் இங்கே இல்லாத நேரத்தில் முகலாய சாம்ராஜ்யத்தின் இளவரசர் சலீம் நமது சாம்ராஜ்யத்தை காப்பாற்றி இருக்கிறார். வீரத்தாலும் தைரியத்தாலும் மிகப்பெரிய போரை வென்று வெற்றி வாகை சூடியிருக்கிறார். அதை இங்கே கூறும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. என்னுடைய மகன் எனக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யத்தை நிச்சயம் நன்றாக பார்த்துக் கொள்வார். ஷேகோ, அதனால் என்ற முக்கிய செய்தி இதுதான். மல்லிகா ஹிந்திற்கு அடுத்தபடியாக முகலாய ராஜ்யத்தின் இளவரசர் சலீம் எனக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யத்தின் மாலிக் மற்றும் பாஷாவாக இருப்பார். சற்று பொறுங்கள் ஷஹின்ஷா. தாங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. நல்ல விஷயம் நடக்கும்போது எதற்காக இப்படி பேசுகிறீர்கள்? ஏதாவது ஒரு பதவியை வழங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஷாஹி ஈரானின் செய்தியை கேட்டாக வேண்டும். அதை நாம் பிறகு படித்துக் கொள்ளக்கூடாதா? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷஹின்ஷா. இந்த செய்தியை தாங்கள் பதவி வழங்குவதற்கு முன்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த செய்தியை படித்துக் கூறுங்கள். அதற்கு முன்பாக இங்கிருக்கும் இந்துக்கள் அனைவரையும் பெண்கள் அனைவரையும் வெளியே செல்லுமாறு கட்டளையிட வேண்டும். இவர்கள் அனைவரும் என் மக்கள். அவர்கள் முன்புதான் படிக்க வேண்டும். படித்துக் கூறுங்கள். மன்னிக்க வேண்டும் ஷஹன்ஷா. ஷாஹி ஈரான் கட்டளையை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. சரி, தனி அறையில் சென்று பேசலாம். அப்படி என்ன செய்தி அத்தை அவர்களே? இந்துக்கள் முன்பும் பெண்கள் முன்பும் படிக்கக்கூடாத செய்தி? தெரியவில்லையே. யா குதா, உதவி செய்யுங்கள்.
உங்கள் விருப்பப்படியே இங்கு இந்துக்கள் யாரும் இல்லை, இங்கு பெண்களும் இல்லை. சரி, ஷாஹி ஈரான் செய்தி என்னவென்று கூறுங்கள். சாயே ஹிந்த், நாங்கள் அவருடைய சிஷ்யர்கள். இந்த செய்தி ஷாஹி ஈரானுடையது. தாங்கள் இதை தவறாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஷாஹி ஈரானின் ஷெஃபீர்கள். அந்த ஒரு காரணத்திற்காக தான் நான் உங்களிடம் பொறுமையாக பேசுகிறேன். இல்லை என்றால் இளவரசனுக்கு பதவியேற்பு விழா நடக்கும் போது யாரும் என்னை தடுக்க முடியாது. பரவாயில்லை, என்ன விஷயம் கூறுங்கள். நம் முகலாய ராஜ்யத்தில் என்றுமே இதுபோல் ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஷெஹன்ஷா ஒருவருக்கு பதவி கொடுக்கும் பொழுது யாரும் அவரை தடுத்ததில்லை. என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஷெஹன்ஷா வெளியே வந்த பிறகுதான் அது நமக்கு தெரிய வரும். அப்படி என்ன செய்தியாக இருக்கும் பீர்பால் அவர்களே? இந்துக்கள் அனைவரையும் வெளியேறும்படி கூறிவிட்டார்களே. புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் தோடர்மல் அவர்களே. அனைவரும் ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் போல் இருக்க மாட்டார்கள். நம்முடைய ஷகன்ஷா ஜாதி மதம் எதையும் பார்க்க மாட்டார். அனைவரையும் ஒன்றாக நினைப்பார். மற்ற ஷகன்ஷாக்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். என் மனதிற்கு கலக்கமாக உள்ளது. அப்படி என்ன விஷயமாக இருக்கும்? ஷாஹிரான் ஷெஹன்ஷாவின் நண்பர் என்று தாங்கள் தானே கூறினீர்கள். பிறகு ஏன் இந்த பதவியேற்பு விழாவை அவர்கள் தடுத்தார்கள்? நீ கவலைப்படாதே ஜோதா, ஜலால் அங்கு இருக்கிறான். எதுவாக இருந்தாலும் அவன் சமாளித்துக் கொள்வான். நான் ராஜமாதாவிற்கு மலிகா ஹிந்த் என்ற பதவியை அளிக்கிறேன். ருக்கையா பேகம், என்னவாயிற்று? பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சிறிய காயம்தானே, சரியாகிவிடும். நான் சென்று மருந்து போட்டு வருகிறேன். ஸலாம் வலைக்கும். இந்துஸ்தானத்தின் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் அக்பர் அவர்களுக்கு ஈரானியின் ஆதாப். குதாவின் ஆசீர்வாதம் என்றும் உங்கள் துணை இருக்கும். உங்கள் சாம்ராஜ்யம் செழிக்கட்டும். செய்தி என்னவென்றால், உங்கள் மகன் சலீமிற்கு இளவரசு பட்டம் சுட்டிவிட்டீர்கள் என்பதை அறிவேன். நான் உங்களுக்கு கூற வருவது ஆமீரின் இளவரசி ஜோதாவுடன் நடந்த நிக்கா இஸ்லாமிய சட்டப்படி செல்லுபடி ஆகாது என்பதை கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் இஸ்லாமிய சட்டப்படி ஜோதா பேகம் இஸ்லாமியராக மாறவே இல்லை. அவர் இன்னும் இந்துவாகவே உள்ளார். ஒரு நல்ல முஸ்லீமாகவே இருக்க முடியாது. நிக்கா செல்லாது எனும்போது சலீமிற்கும் இளவரசு பட்டம் அளித்தல் ஆகாது. ஆகவே இளவரசர் சலீம் எந்த ஒரு நிலையிலும் முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசாக முடியாது. மேலும் எனது அபிப்பிராயம்